வாழ்க்கை எடுப்பான். சோப்பு போட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகுறால அது மாதிரி டெய்லி அப்படியே உள்ளார விட்டு தூக்கி தூக்கி எடுப்பான். இந்த ஆத்மா அவ்வளோ வேதனைப்படுமா. அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் எவனை எக்கட கெட்டு போறான் சொல்றேன். நம்ம ஊழியத்தில் முதுகுல குத்துற ஆளுகள்லாம் சொல்றேன். சொந்த குடும்பம் குத்துச்சு, ஊழியத்தில் இருந்த ஜனங்கள் குத்துனாங்க. இப்பயும் தூண்டி விட்டு சில காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் சொல்லிடுவேன், இப்போ கூட இன்னைக்கு லைவ்ல நடந்துக்கிட்டு இருக்கோட சொல்லிடுவேன். அதெல்லாம் வேணாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு கையில் கொடுத்த ஜனங்களை வரலாம் உடனே சேர்த்துட்டாரு சார். அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சிடும் அப்படின்னு. அல்லேலூயா. அவன் குத்துறான் இவன் குத்துறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க யாரையும் மனுஷனை நம்பாதீங்க. எந்த உன் குடும்பத்திலே இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு மனுஷனை நம்பாதீங்க. அதுக்கு சொல்றேன், அதுக்கு இந்த சாட்சி. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. ஏசாயா 46:10 பாருங்க. 853 அந்தரத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டு, அந்தரத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் உள்ளனா, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதி முதல் கொண்டு, அல்லேலூயா, இன்னும் செய்யப்படாதவைகளை, என்னதான் இன்னும் செய்யப்படாதவை. அப்ப இந்த உலகத்துல நடக்காது, உனக்கு நடக்காதுலாம் ஆண்டவர் என்ன செய்யறார், செட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்தத்தில் உள்ள ஆதி முதல் கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதல் கொண்டு, இந்த உலகத்தை படைச்சது முதல் கொண்டு அறிவிக்கிறேன் அப்படிங்கிற. என்ன சொல்றேன் அப்படின்னா, என் ஆலோசனை நிலை நிற்கும் அப்படிங்கிற. அப்ப கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் என்ன உன்னை குறிச்சு திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டம் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வேன் என்று சொல்றார். அது எப்படி நிறைவேறுனா, அவருக்கு என்னென்ன சித்தமோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கணும். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நடக்காது. அப்ப நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நடக்கணும்னா தேவ ஆவியில் நடக்கும் பொழுது நடக்கும். அல்லேலூயா. அப்ப உலகம் உண்டாவதுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிட்டாரு, உன்னை திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. இதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். அதை தவிர வேற உள்ளார வந்து எதுவும் நுழைய முடியாதுங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா. இன்னும் நடக்காததெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நான் பேசுறேன் அப்படிங்கிறது, வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்துறேன். பூர்வ காலம் கொண்டு இன்னும் அறிவிக்கப்படாது, செயல்படாததெல்லாம் உன் வாழ்க்கையில செயல்படுறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. என் ஆலோசனை நிலைநிற்கும். நான் சொல்றதுதான் உன் வாழ்க்கையில நடக்குங்கிற. எனக்கு சித்தமான இல்ல, நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிற. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வருகிறது தேவன். அப்ப எல்லாம் நல்லதாவே இந்த உலகத்தில் நல்லதாவே வச்சிருக்கிறான். உனக்கு நல்லதாவே நடக்கணும் தான் வச்சிருக்கிறான். நல்ல காரியங்களுக்காக தான் உன்னை படைச்சிருக்க. ஒரு பரலோகம் கொண்டு போறதுக்காக, இந்த உலகத்துல வேதனை இல்லாத, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு அற்புதமான ஆவிக்குரிய உலகம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல. சித்தம் எங்க, தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும். அது பூமியில் செய்யப்படுவதாக. பூமியை எப்படி செய்ய முடியும்னா, ஒன்றை வச்சுதான் செய்ய முடியும். அதுக்காக தான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், உனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த பூமியில் செய்யறதுக்காக ஒன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆடு மாடை கொண்டு செய்ய மாட்டார், மனுஷனை கொண்டுதான். அவருக்கு சித்தமான மனுஷன், அவருடைய இருதயத்தில் ஏற்ற மனுஷனை கொண்டுதான் தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்ய முடியும். அதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷனை இப்பொழுது உன் காதுல அந்த வார்த்தையை அனுப்பி இப்பொழுது கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். என் ஆலோசனை நிலை நிற்குங்கிற, அவர் சொல்றதுதான் நடக்குங்கிற. எனக்கு சித்தமான எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. அப்ப உனக்கு தேவனுக்கு என்னென்ன சித்தமோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. நீ உலகத்துக்குள்ள போயிட்டு இது எனக்கு சித்தம், அது எனக்கு சித்தம், நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிறது. பேசுவோம் தெரியுமா? சில சமயம் தீர்க்கதரிசனம் சொல்லி நிறைய பேர் மாட்டிருக்காங்க. தீர்க்கதரிசனம் சொல்லி நிறைய பேர், நானே மாட்டிருக்கேன் நிறைய டைம். அப்பெல்லாம் ஆரம்பத்துல உற்சாகத்துல என்ன செய்வேன், 10 பேர் ஜெபம் பண்ணுவாங்க, 10 பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். எங்க மாஸ்டர் கேட்டேன், ஏப்பா தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், 10 பேருக்கு இயேசு பேசினாரா அப்படின்னு. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் தீர்க்கதரிசனங்கிறதுங்க தேவனுடைய சித்தம், வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அதுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் அடிச்சு விட்டுறதுன்னு வச்சுங்க, அவன் ஓட அடிச்சு விட்டுருவான்.
நீங்க நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளை உருவாக்குனதே பிசாசு தான். எப்படின்னா தீர்க்கதரிசி சொல்லு 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 சொல்லு, இதை செய், இது நடக்க போது சொல்லு சொல்லு சொல்லுமா, அது ஃபெயிலியர் ஆகிட்டு. அல்லேலூயா. அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் போன வாரம். அந்த குழந்தை பிறந்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, அவர் சொன்னார், மாஸ்டர் நீங்கள் எது சொன்னாலும் நடந்துடும். குழந்தை 5 வருஷம் கழிச்சு கிடைச்சி, அதே மாதிரி இந்த குழந்தைய ஒரு ஆண் குழந்தையா வேணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்ல முடியும் மாஸ்டர் அப்படின்னு. உடனே ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தா இது ஆண் குழந்தையா பிறக்க, ஏன்னா ஏற்கனவே இது ஆண் குழந்தையா பிறக்கும்ட்டு தீர்க்கதரிசி சொல்லி அவன் மேலும் கீழும் பார்க்கறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இப்படிதான் மாட்டிருக்காங்க. உமக்கு சித்தம் இருந்தா, இப்ப எல்லாம் ஜபத்தை அப்படி போட்டு உமக்கு சித்தமான, ஆமே, சுத்தமா. அல்லேலூயா. உடனே போய் கேட்கும், உமக்கு சித்தமான சுத்தமா அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு, அவர் கையிலே எல்லாத்தையும் கொடுத்தது. அல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய ஆளே கிடையாது, தேவ ஆவியினால தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உலகமே படைப்பே தேவ ஆவியினால தான். அதை சொல்றாரு பாருங்க. ஆமே. எபேசியர் 1:4 பாருங்க, 260. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமல் இருப்பது. ஆமே. தமக்குமா இயேசுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு, குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு, ஆமே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. ஆமே. அது முன்னாடி வசனம் உலக, ஆமே, உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே இதுதான் உனக்கு நடக்கும்னு ஆண்டவர் எழுதி வச்சுட்டா, அதுக்கு மேல எதுவுமே தொட முடியாது அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமே. இங்க சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப இந்த உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே இயேசுவோட பிள்ளைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டார். பரலோகத்துக்கு போற பிள்ளையா உங்களுக்கு தெரியும், நீதிமானா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு இந்த வசனத்தை உட்கார்ந்து கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. ஆமே. அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்படி தெரிஞ்சிருக்கிறாரா, உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே நீ என் பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப எவ்வளவு, அப்ப பிரச்சனை எல்லாம் வந்தா விட்டு கொடுப்பாரா? எங்க அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு தான் அப்படின்னு இருக்கு, வேற எவனாவது கோடி கையெழுத்து போட்டா என்ன செய்வான், கேஸ் போட்டு கும்பி விட்டுறாங்க. உலக சொத்துக்கே இல்லைன்னா, உலகம் உண்டாதுக்கு முன்னாடி நீ தான் சொத்துட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அப்பயே கையெழுத்து போட்டார், டாக்குமெண்ட்டை எழுதிட்டார். அல்லேலூயா. அப்ப உன் டாக்குமெண்ட்டை எவனும் திருட முடியாதுங்கிற, உன் அபிஷேகத்தை எவனும் பறிக்க முடியாதுங்கிற, ஆமே, உன் வல்லமை வரங்களை எந்த பிசாசாலும் குறைக்கவே முடியாதுங்கிற. ஆமே. நீ ஆவியில நடக்கும் போது அதையும் பார்த்துக்கீங்க. அத்தை சொல்றாரு, ஆவியில நடக்கும் பொழுது, மாம்சத்தில் நடந்தனா எல்லாம் குறைஞ்சிடும். அல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற அப்படிங்கிறார். ஆமே. நம்ம குறையோட இருந்துகிட்டே இருந்தனா, மாம்சத்தில் நடந்த குறைவோட இருந்துகிட்டு தான் இருப்போம். ஆமே. ஆவியின்படி பாருங்க, இந்த உலகத்தை மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூட சக்சஸ் பண்ண முடியாது. ஆமே. அத சொல்றாரு. அல்லேலூயா. ஆமே. சொல்றாரு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை நீ மாத்திக்கிறதுக்கு அந்த விசுவாசம் உனக்கு தேவைங்கிறது. ஆமே. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ அப்படின்னா போகுமா, தான் சொன்னபடியே ஆகும் அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நடத்தி கொடுக்குறேங்கிறாரு கர்த்தர். இங்க என்ன சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் உன்னை படைச்சிருக்கேன், உன் பேரை எழுதியிருக்கிறேன், உனக்கு இதுதான் நடக்கும், இப்படிதான் உன் ஊழியம் இருக்கும், இப்படிதான் நீ பேசணும், இப்படிதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும், இப்படிதான் ஆவியான உனக்குள்ள வச்சுட்டு ஓடணும். ஆமே. ஆனா உலகத்தை வைக்காத, அதை வச்சுனா இதெல்லாம் கட்டாயிரும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, தான் சொன்னபடியே ஆகுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னபடியே ஆகுனா எப்படி, நான் சொல்றது எப்படி நடக்கும், நான் சொல்றது எப்படி அது வேலை செய்யும், நான் சொல்றது எப்படி கீழ்ப்படியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லி போயிட்டாரு. ஆமே. என்னுடைய ஆவியை உன் மேல வச்சுட்டு நான் போறேன். ஆமே. இனிமே நீ தான் எடுத்து கலக்கு. நான் சொன்னபடி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, பிரச்சனையை பார்த்து ஓடி போயிரு, பிரச்சனையை பார்த்து மிரட்டு அப்படிங்கிற, பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு, அதை மிரட்டி தள்ளுண்டு போ அப்படின்னா, ஆமே, தான் சொன்னபடியே ஆகணும். அப்ப பிரச்சனையை மாத்துக்கிற அபிஷேகத்தை உன்னுடைய நாவில உன் வாயில வைத்திருக்கிற. அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்க. ஆமே. அல்லேலூயா. ஆமே. ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்க. ஆமே. அதனாலதான் இரவும் பகலும் வேதத்துல தியானம் பண்ணாதான் இத கத்துக்க முடியும். தேவன் என்ன பேசுறாரு, எப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு, உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே நம்மளை இந்த உலகத்துக்கு எதுக்கு கொண்டு வந்தாரு, என்னென்ன செய்ய போறாரு,
இந்த உலகத்துல அப்படியே கிறிஸ்தவனா இருந்து கிறிஸ்தவனா போறதுக்கு இல்லை, இந்த உலகத்தை கரைக்கிட்டு பரலோகத்துக்கு போற ஆமே ஜெய வீரனா, அல்லேலூயா, வெற்றி செலுத்தவனா, யுத்த வீரனா. இந்த உலகத்துக்குள்ளதான் யுத்தம் இருக்கு அப்படிங்கிறது. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த எல்லா ஆமே வெப்பன்ஸ் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அதுதான் வசனம், அதுதான் ஆவியானவர். அல்லேலூயா, ஆமே. நீ இந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெற்றி சிறக்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆமா, அதனாலதான் பிசாசு என்ன செய்யான், தேவ சமூகத்துல போய் நின்னா யோபு கிட்ட. யோபு ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு, ஒரு நாள் பிசாசு வந்து தேவ சமூகத்துல போய் நிக்கிறான். அதை பார்க்கணும் பாருங்க. யோபு 1:1 பாருங்க, 634 634. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். அந்த மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு சன்மார்க்கன்னா நேர்மையானவன் அர்த்தம். அல்லேலூயா. சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா, பாவத்தை பார்த்தாலே தெரிச்சிருவான். ஆமென். யோசேப் மாதிரி. யோசேப் என்ன செய்வான், பாவத்தை பார்த்தா எஸ்கேப் அப்படின்றான், துணியெல்லாம் கழுவி போடிடும். அல்லேலூயா, ஆமென். யோசேப் அதனால தான் அடிக்கடி சொல்லுவான், யோசேப்பு எஸ்கேப் அப்படின்றான். அல்லேலூயா, ஆமென். சொல்ல பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். அப்ப இவன் இவ்வளவு பயபக்தியா இருக்கான்னு ஏன் உனக்கு பிரச்சனை வந்துச்சு? ஆமென். பிரச்சனை வருதுன்னா பரலோகத்துக்கு போறவங்க தான் பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பான் பிசாசு. உன் பிள்ளைய சோதிச்சு பார்க்குறேன், கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். யோபு சகிச்சாங்க. அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தா பாருங்க, சோதனை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா பாருங்க. அவன் ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, இல்ல 2வது வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திலும் பிறந்தார்கள். 7 குமாரர்கள் 7 குமாரத்திகள் பிறந்தாங்க. ஆமென். 14 பேர். அவனுக்கு 7000 ஆடுகள். எப்படியாப்பட்ட ஆடுகளா? 7000. ஆமென். 1 2 இல்லைங்க, 100 200 இல்ல, ஆயிரக்கணக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகளும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவிகள் இருந்தன. திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தின் புத்திரர் எல்லாரும் பெரியவனா இருந்தானா. அல்லேலூயா. எப்படியா இருந்தானா, சொத்து பாருங்க எப்படியாப்பட்ட, எப்படியா. இப்ப தேவனுக்கு பயந்து மட்டும் நான் அதான் சொல்லல, உலகத்துக்கு மட்டும் நீ ஆமே தலை வச்சு படுக்காம இருந்தீங்கன்னா இத்தனையும் உனக்கு இருக்கும். 7000 எல்லாம் 1000 ரூபாய் தான் வச்சிருக்காங்க. எல்லாம் லட்சமா 1000 ரூபாய் தான் வச்சிருக்காங்க. அப்ப தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து ஆவியில நடந்தீங்கன்னா இத்தனை ஆசீர்வாதம் உன் குடும்பத்துல. ஆமே. அல்லேலூயா. உன் பெட்ல படுத்துருக்கோம் பக்கத்துலயே. அல்லேலூயா. ஆமே. நாம என்ன செய்யறோம், பிரச்சனை வந்தா வாதையின் கூடாரத்தை அணுகாது. அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்ய, ஆமே, இந்த நோய் அணுகாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்ப கட்டி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆமே வந்த பிறகு கண் கெட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க கிறிஸ்தவன். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா தான். இப்படி இருந்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படி இருந்தவனுக்கும் அவ்வளவு பெரிய போராட்டத்தை ஆண்டவர் அனுமதிச்சார். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் 6வது வசனம் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். எங்க அவனுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு ரைட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவன்ல கர்த்தர் இருக்கிற இடத்துல அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிற அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு அந்த அன்பு பார்த்தீங்களா, தள்ளிட்டாரு கீழே. ஆனா இருந்தாலும் என்ன செய்யறாரு, மன்னிப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, பெரிய பெரிய பாவத்தெல்லாம் விழுந்துட்டு எந்திரிக்க முடியல அப்படின்னு அவனே போய் நிக்கிறான். பாதாளத்துக்கு போறோன்னு நிக்கிறான். தம்மா கொண்டு பாவத்துல விழுந்துட்டு நம்மளால நிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா நிக்க வைப்பாங்க. அதுக்குதான் இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டு. அல்லேலூயா. ஆமென். திருந்திக்க அப்படிங்கிறது. இனி இந்த பாவம் செய்யாது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு திருந்திக்க அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமென். அத சொல்ல வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவில் வந்து நின்றார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கும் பர்மிஷன் இருக்கு, தேவ தூதர்கள் அந்த இடத்துல பர்மிஷன் இருக்கு. அடுத்தது வந்து என்ன செஞ்சா, ஆமென், பிசாசுக்கும் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். இங்க கடவுள்கிட்ட பேசுற பர்மிஷன். அவன் பேசுறான் பாருங்க பிசாசு. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய், ஆண்டவர் சாத்தானோட பேசுறாரு பாருங்க.
சாத்தானை தள்ளி விட்டா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் கூட என்ன செய்ய பேசுறான். ஏன்னா அவருடைய படைப்பு தானே. அவரால் படைக்கப்பட்ட சாத்தானா இருந்தாலும் அவர் அன்பு செலுத்துறார். இதாங்க கடவுளுடைய அன்பு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிசாசு அப்படிதான். அந்த கடவுளுடைய அன்பை எடுக்கிறதுக்கே கடவுளை மறந்துட்டாரு, உன் ஜெபத்தை மறந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. நீ விழுந்துட்டல்ல. ஆமென். ஆனா விழுந்தாலும் கர்த்தர் எனக்கு சூரியனை போல வெளிச்சமா இருக்கு. இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கு. சாத்தான் பேசுறான் பாருங்க, கடவுள் கூட சொல்ற பாருங்க. என்றால் சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுத்தி திரிந்து வருகிற அப்படி. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்படியே உட்கார்ந்துட்டு இந்த பூமியை அப்படியே அலசி பார்த்துருவார். எங்க என்ன நடக்குது? அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, எல்லாம் நிர்வாணமா இருக்கான். நாம இப்ப நான் இந்த ட்ரெஸ் போட்டு நிக்கிறேன்ல, என்னை கர்த்தர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, ஒரு குழந்தை பார்த்தா பாக்குறாரு. குழந்தை எப்படி இருக்கும்? ட்ரெஸ்ஸோடய வெளியில வருது. நிர்வாணியா வந்தா நிர்வாணியா போறான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிர்வாணமா தான் பாக்குறாரு கர்த்தர். அல்லேலூயா. அவர் கண்களுக்கு நீங்க குழந்தையா தான் இருக்கு, குழந்தையா தான் பாருங்க. அப்ப எவ்வளவு பாவம் பண்ணிட்டு நம்ம அவருக்கு அன்பா இருக்கிறோம் பாருங்க. பாவியான இப்படியே எவ்வளவு நேசித்தா இருக்காரு. இதுதான் கடவுளுடைய அருளை கொண்டு போறதுக்காக நேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாதியிலே தெருவிலே விட்டுட்டு போறதுக்கு இல்லை. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையிலே உள்ளது. அவர் நீதி செய்கிறதே. அவருடைய நீதி என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்தை சாவணும்னு வந்தார். அவர் நினைச்சா அந்த மரணத்தையே நினைச்சார். அப்படியே சிலுவையிலிருந்து அப்படியே பரமேறி இருக்கலாம். அட்டிய ஒரு அட்டி படாம என்ன செய்யற, நான் தான் இயேசுவை காமிட்டு போயிருக்கலாம். அந்த அன்பு இந்த உலகத்துக்கே கொடுக்கிறது. எந்த வழியில கொடுக்க முடியும்? பிசாசு அராஜகத்தில் அந்த அன்பு கொடுக்குறதுன்னு பார்க்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன செய்யறது? அந்த அன்பை தன் ஜீவனை உயிரை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய நேசம் இங்க சொல்றாரு. கர்த்தர் சாத்தானை கர்த்தருக்கு பெரியதுமாக பூமிக்கு உலாவி அதில் சுத்தி திரிந்து வருகிறார். பிசாசோட பேர் என்ன தெரியுமா? ஊர் சுத்தி. இப்ப நம்ம பசங்க பிள்ளைங்க என்ன செய்யுது? ஊர் சுத்திக்கிட்டே இருக்குல்ல. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால உள்ளே இருக்காரு. ஆவியில ஜெபம் ஆண்டவரே நம்ம உட்கார வச்சு இரவும் போகலாம். எந்த அளவுக்கு இப்ப சுத்திக்கிட்டு இருக்கானோ, பைக் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கானா, இல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்திக்கிட்டு இருக்கானா, இல்ல தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கானா, வேலை செய்யறதுல சுத்திக்கிட்டு இருக்கானா, எங்க சுத்தினாலும் சரி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த உலகம் உண்டாதுக்கு முன்னாடியே, பூர்வ காலத்துக்கு முன்னாடியே என் வயிற்றுல பிறக்கணும்னு நீங்க தான் திட்டம் பண்ணீங்க. நீங்க திட்டம் பண்ணாம செயலும் படுத்துவீங்க. அல்லேலூயா. அத சொல்றேன். உலாவி அதை சுத்தி திரிந்து வருகிறேன். அவனே சொல்ற பாருங்க, நான் ஊர் சுத்தி ஆண்டவரே அப்படிங்க. நான் வந்து ஊர் சுத்தி. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? எந்த இடத்துலயும் சுத்தவே தேவையில்லை. ஒரே இடத்துல உட்காந்து இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்களையும் ஏட்டு ஒரு எறும்பு என்ன பண்ணுது? அல்லேலூயா. இந்த இடத்துல எந்த மணல் போட்டு இருக்கு, இந்த இடத்துல எந்த நட்சத்திரம் இருக்கு, வானத்துல எந்த நட்சத்திரம் இருக்கு, சூரியன் எந்த திசையை நோக்கி சுத்தணும், சந்திரன் எப்ப மறையணும், எல்லாத்தையும் ஏட்டு அப்படி செட் பண்ணி தான் இந்த உலகத்துல படைச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம மறைஞ்சிட்டு வாழணும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற பயந்து வாழுகிற வாழ்க்கை இல்லை. அவனே ஊர் சுத்தி போயிட்டு கர்த்தர்கிட்ட நின்று தைரியமா பேசுறான் பாருங்க. எவ்வளவு பெரிய பாவி. திருடனும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். ஆரம்ப காலத்துல இருந்தே அவன் பயங்கரமான கொலை பாதகன். அல்லேலூயா. ஆதாமுக்கு பேசி என்ன செஞ்சான்? ஆதாம் ஏவாள்கிட்ட பேசினான். எப்பயுமே லேடிஸை பிடிச்சாதான் வேலையாகும். பிசாசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் என்ன செய்வான்? லேடிஸை டச் பண்ணுவான். அல்லேலூயா. ஜென்ஸை டச் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தான் டச் பண்ணுவான். ஆனா இருந்தாலும் ஸ்பெஷல் என்னது? அவங்க இறக்க பண்ண மாட்டாங்க. அப்படியே கொஞ்சோண்டு கண்ணீர் தண்ணி விட்டுட்டேன்னு வச்சுங்க, அப்படியே இறங்கிடும். அல்லேலூயா. அப்படியே இறங்கிடுவாங்க. அதனாலதான் பிசாசு தந்திரமா என்ன செஞ்சான்? உள்ளுக்குள்ள நுழைச்சான். ஏதேன்ல என்ன செஞ்சாரு? ஆண்டவரே இந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பு அப்படின்ட்டு யாருக்கு? ஆதாம்கிட்ட சொன்னார். ஏவாள்கிட்ட சொன்னார். ஆதாம்கிட்ட சொன்னார், பாதுகாத்துக்குப்பா அப்படின்னாரு. அவன் என்ன செஞ்சான்? உள்ளுக்குள்ள விட்டான். பிசாசு இருக்கிறதுலே தந்திரமானவன். அவன் உள்ளுக்குள்ள எப்படா வரலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படா அழிக்கவும் கொல்லவும் வரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு முத பாவம் செஞ்சதே ஆதாம் தான், ஏவரெல்லாம் கிடையாது. அது இவன் உள்ள விட்டான தோட்டத்தை அந்த நிலத்தை அதை பயிரிட்டு அதை பாதுகாத்து வச்சுக்க அப்படின்னாரு. அதை வேலையிட்டு அடிச்சுக்க அப்படின்னாரு. அப்ப உள்ளுக்குள்ள யாரு வர்றாங்க போறாங்கன்ட்டு பாக்குற வேலை ஆதாமோட வேலை. அவன் என்ன செஞ்சிட்டான்? உள்ளுக்குள்ள விட்டுட்டான். அது என்ன செஞ்சிச்சு? அவனுடைய மனைவியை கேட்ச் பண்ணிடுச்சு. அவன் மனைவியை கேட்ச் பண்ணி இது புசிப்பிற்கும்
ஆமே பார்ப்பதற்கும் ஆமே இச்சையா இருக்கிறது. சந்தோஷம்